சந்திரிகாவோட புருஷனான மனோகர் கோவமா உக்காந்துருந்தான். சந்திரிகா மனோகருக்கு சாப்பாட கொண்டு வந்தா. சந்திரிகா, இதுல என்னத்த மிக்ஸ் பண்ணிருக்க? என்னோட அன்பை மிக்ஸ் பண்ணிருக்கேங்க. உங்களுக்காக, உங்களுக்கு பிடிக்குமேனு எடுத்துட்டு வந்த, சாப்பிடுங்க. ஏங்கட்டியே நீ பொய் சொல்றியா? ஐயோ கடவுளே, இவ்வளோ சந்தேகப்படுற என் புருஷன் கூட என்னால இருக்க முடியல. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 வருஷம் ஆயிடுச்சு. இவனை எப்படியாவது சாகடிக்கலான்னு பிளான் போட்டு இன்னைக்கு இதுல மருந்து கலக்கி கொண்டு வந்திருக்க. சாப்பிட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறியா? ஏங்க, நான் எதுக்காகங்க உங்களை சாவடிக்கணும்னு நினைக்க போறேன்? நீங்க என்னோட புருஷன். ஆனா சந்தேகப்படுற புருஷன் இல்லையா? நான் நிக்க விடாம உட்கார விடாம சந்தேகப்படுறேனே, நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? நீங்க என்ன சந்தேகப்படுறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்களை விட்டுட்டு போனோன்னு என்னைக்காச்சும் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? உன்னை ரொம்ப டார்ச்சல் கொடுத்துக்கிட்டு நான் சந்தேகப்படுறேனே, உனக்கு ஒரு தடவை கூட என் மேல உனக்கு கோவம் வரல? இப்படி பண்ணும்போது உனக்கு என் மேல கோவம் வந்திருக்கணுமே. ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை இப்படி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோட சந்திரிகாவை உத்து பார்த்தான். சந்திரிகா தலை குனிஞ்சு நின்னா. இந்த பக்கம் சந்திரிகாவோட அம்மா ஷாமலா ராகவையா கிட்ட, ஏங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? சொல்லு ஷாமலா. இருந்தாலும் இந்த விஷயத்த பத்தி மாப்பிள்ள கிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் ஒன்னும் புரியல. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? கல்யாணமாயி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லலன்னு மெதுவா ஆரம்பிங்க. அப்போ அவரே புரிஞ்சுக்குவாருங்க. மாப்பிள்ளைய பத்தி நம்ம பொண்ணு சொன்னது நீ மறந்துட்டியா ஷாமலா? நான் எதுவுமே மறக்கலங்க. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அவரு எப்படி இருக்காருன்னு பார்த்து நிதானமா ஆரம்பிங்க. சரி ஷாமலா, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அலகுனிஞ்சி நிக்கிற சந்திரிகாவை பார்த்து மனோகருக்கு கோவம் வந்துச்சு. என்ன சந்திரிகா, உண்மை சொல்லு, இந்த சாப்பாடை எனக்காக கொண்டு வந்த அப்படின்னு சந்திரிகா கிட்ட கேட்ட உடனே அவளுக்கு என்ன பேசணும்னே தெரியாம, ஏங்க அப்படி கேக்குறீங்க? உங்களுக்காக கொண்டு வராம வேற யாருக்காக? அதான் உன் பாய் ஃப்ரெண்ட் ராகேஷுக்காக. உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்குவியோன்னு யோசிச்சு கேட்டேன். நீங்க நினைக்கிறது தப்புங்க. நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேங்க. நீங்க என்ன நம்பணும். எனக்கு ஏன்னா உன் மேல நம்பிக்கையே வரல. நான் உன்னை பொண்ணை பார்க்க வரும்போது உங்ககிட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேட்டப்போ நீ இல்லன்னு சொன்ன. ஆளி கட்டும்போது கூட கேட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. அப்ப கூட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்ட. இப்ப கூட சொல்றேங்க, எனக்கு யாருமே பாய் ஃப்ரெண்ட் இல்லங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல உங்களை சும்மா தமாசு காட்டணும்னு தான். பாரு சந்திரிகா, ஃபர்ஸ்ட் நைட்ல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நீ சொன்னது அடிக்கடிக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. நான் எப்படி நம்புறது சந்திரிகா? அன்னைக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தமாசுக்கு தாங்க சொன்னேன். மறுபடியும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ செஞ்சு என்ன நம்புங்க. இங்க பாரு சந்திரிகா, நெருப்பு இல்லாம புகை வராதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன? இப்படி மனோகர் சந்திரிகாவை சந்தேகப்பட்டு சாகடிச்சுக்கிட்டு இருந்தான். சந்திரிகா அப்பா கோவிந்த் மனோகர் வீட்டுக்கு வந்தாரு. வந்து காலிங் பெல் அடிச்சாரு. உடனே மனோகர், இங்க பாரு சந்திரிகா, நீ இங்கே இரு, நான் போய் யாருன்னு பார்த்து நான் கூப்பிட்டா மட்டும் தான் வரணும். அப்படியே மீறி வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோவமா மாடிய விட்டு கீழே கதவு கிட்ட வந்தான். வந்து ஜன்னல் வழியா பார்த்தான். பார்த்தா சந்திரிகாவோட அப்பா ராகவையா வந்திருந்தாரு. இந்தால எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்காரு? ஓ, ஒருவேளை ராகேஷ பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு அப்படின்னு கோமா சந்திரிகா கிட்ட வந்து, ஏ சந்திரிகா, உங்க அப்பா தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ராகேஷ பத்தி தான் ஏதோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவரு நீயும் என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்கணும். நான் வீட்டுல இருக்கிற விஷயத்த சொல்லாத. சரிங்க. சரி, போய் உங்க அப்பா கிட்ட பேசு போ அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவும் கீழே வந்தா. அப்பாவை பார்த்தா. ராகவையாவும் சந்திரிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மனோகர் அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்துக்கிட்டே இருந்தான். உடனே சந்திரிகாவுக்கு ஒரு 10 மிஸ் கால் வந்ததை பார்த்தான். அவனுக்கு கோவம் வந்தது. யார் இந்த மாதிரி போன் பண்ணதுன்னு செக் பண்ணி பார்த்தான். பார்த்தா ஹரிதா போன் பண்ணிருந்தா. அப்புறமா விசாரிக்கணும்னு நினைச்சான். சந்திரிகாவோட அப்பா கிளம்பி போனதுக்கு அப்புறம் சந்திரிகா ரூமுக்கு பயந்துகிட்டே வந்தா. சந்திரிகாவை முழுங்க வந்த புலி மாதிரி கோமா, வெளியே இது உன்னோட தங்கச்சி நம்பரா? ஆமாங்க. ஆனா எதுக்காக ஹரிதா இவ்வளவு தடவை போன் பண்ணிருக்கா? என்ன விஷயம்? அம்மா போன் பண்ணாங்க. நம்மளுக்கு கல்யாணமாயி 3 வருஷமாச்சு, இன்னும் குட் நியூஸ் சொல்லலன்னு சொன்னாங்க. நீ சொல்ல வேண்டியது தானே, அம்மா என் புருஷனை இன்னும் விஷம் வச்சு நான் கொல்லல, அவரை சாகடிச்சிட்டு தான் ராகேஷ் கிட்ட போனோம், அங்க போலனா எப்படி அம்மா குட் நியூஸ் வரும்னு கேட்டிருக்கணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா கண்ணீர் விட்டுக்கிட்டு
ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம ரொம்ப கவலையோட அங்கிருந்து கிளம்பி அந்த பக்கம் போயிட்டா. மனோகர் ஹரிதாவுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஹரிதா கிட்ட சொன்னான். மாமா, என்ன சொல்றீங்க? இந்த ராகேஷ் யாரு? இது நல்லா இருக்கு ஹரிதா. உங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நீ என்கிட்டயே கேக்குறியா? உன்னோட அக்கா கிட்ட முதல்ல கேளு ராகேஷ் யாருன்னு. அவ மட்டும் உண்மையை சொல்லிட்டா நானே பக்கத்துல நின்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மாமா, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாமா நீங்க? போனை முதல்ல அக்கா கிட்ட கொடுங்க. இங்க பாரு ஹரிதா, உங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்ட பத்தி இந்த மாதிரி போன்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நாளைக்கு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அனுப்புற 2 பேரும் அங்க பேசிக்குங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிக்கிட்டு தனக்குள்ள தானே, அட ஹரிதா அத்தனை தடவை எதுக்கு போன் பண்ணான்னு கேட்காமையே போனை வச்சுட்டேனே அப்படின்னு மறுபடியும் ஹரிதாவுக்கு கால் பண்ணா. சொல்லுங்க மாமா, மறுபடியும் என்ன யோசனை வந்துச்சு? ஆமா, அத்தனை தடவை உன் அக்காவுக்கு போன் பண்ணிருக்கே, என்ன விஷயம்? அம்மா அக்கா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? அத்தை அக்கா கிட்ட பேசினாங்களா? பேசினாங்க மாமா. எவ்வளவு நேரம் பேசினாங்க? டைம் எவ்வளவுன்னு சொல்லு. எவ்வளவு நேரம் பேசினாங்க? டைம் எல்லாம் நான் பாக்கல மாமா அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. டைமை மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். டேம் இட், டைம் சொல்லாம போயிட்டாங்க. மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இவ சொல்ற நேரமும் அவங்க சொல்ற நேரமும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்திருப்பேன். நான் டைம் சொல்லாததுனால இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியல. அன்னைக்கு சந்திரிகா மேல ரொம்ப சந்தேகத்தோடயே இருந்தா. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் ஹரிதா சந்திரிகா ஐஸ்கிரீம் பார்லர்ல உக்காந்துகிட்டு இருந்தாங்க. ஹரிதா அவ அக்கா கிட்ட மாமா சொன்ன வார்த்தையை எப்படி கேக்குறதுன்னு கஷ்டப்பட்டு கேட்டுட்டா. ஹரிதா, ராகேஷ்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. நான் தான் உங்க மாமாவை ஃபர்ஸ்ட் நைட்ல கொஞ்சம் கிண்டல் பண்ணலான்னு ஏதோ ஒரு பேரை சொன்னேன். ஆனா அக்கா, இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னியா நீ? ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன். ஆனா அவரு என் பேச்ச நம்பவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னு அக்கா, இந்த 3 வருஷமா? இல்ல, சந்தேகத்தை தவிர எங்களுக்குள்ள எந்த விதமான தாம்பத்தியமும் இல்ல. இந்த 3 முடிச்சும் முள்ளு குத்துற மாதிரி என்ன குத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சந்திரிகா அவளோட கஷ்டத்தை ஹரிதாவுக்கிட்ட சொன்னா. அக்காவை பார்த்து ஹரிதா ரொம்பவே கவலைப்பட்டா. அக்கா, மாமாவை மாத்திரலாம், நீ கவலைப்படாத. அது எப்படி ஹரிதா? அக்கா, மாமா ராகேஷ் கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. இல்லாம இருக்கிற ராகேஷ எங்க இருந்தே கூட்டிட்டு வர்றது? ராகேஷ் வருவாங்கா, நான் வர வைக்கிறேன். மாமா அந்த டூப்ளிகேட் ராகேஷ் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னா? ஐயோ அக்கா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா மாமா அப்படி பண்ண மாட்டாரு. ஐயோ ஹரிதா, உங்க மாமாவை பத்தி உனக்கு தெரியாது. அக்கா, தெரிய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லக்கா. நீ இப்ப கிளம்பி வீட்டுக்கு போக்கா. நாளைக்கு டூப்ளிகேட் ராகேஷ கூட்டிக்கிட்டு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகா எதுவுமே பேசாம வீட்டுக்கு கிளம்பி போனா. மறுநாள் காலையில ஹரிதா டூப்ளிகேட் ராகேஷ கூட்டிக்கிட்டு சந்திரிகா வீட்டுக்கு வந்தா. என்ன ஹரிதா, இவர்தானா நான் கேட்ட ராகேஷ்? ஆமா மாமா, அக்காவை கூப்பிடுங்க. உன் அக்கா கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. என்ன மாமா, விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ராகேஷை கூட்டிட்டு வந்தா அக்கா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்குதான் கூட்டிட்டு வந்த. அக்காவை கூப்பிடுங்க மாமா. உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஏதோ அன்னைக்கு கோவமா சொல்லிட்டேன். என்ன அழுவ வைக்கணும்னு தான் உன் அக்கா அன்னைக்கு பொய் சொன்னானே எனக்கு நல்லா தெரியும். அக்கா யாரையும் காதலிக்கல அப்படின்னும் எனக்கு நல்லா தெரியும். பாரு ஹரிதா, இனிமே என்ன பண்ணணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். சரி ப்ரோ, சந்திரிகா என்னோட பொண்டாட்டி, அவளை யாரு கூடயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அட, அப்படி சொன்னா எப்படி மாமா? ராகேஷ் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா அப்படின்னு சொன்ன உடனே மனோகருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இங்க பாருங்க, 2 பேரும் வெளியே போங்க. இனிமே என்னைக்கு என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி மனோகர் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் பெட்ரூம் கிட்ட இருந்து நின்னுகிட்டு சந்திரிகா கேட்டுக்கிட்டா. ஐயோ மாமா, ஒரு தடவை அக்காவை கூப்பிடுங்க. நாங்க வந்த விஷயம் தெரியறது வேண்டாவா? வேண்டாம், நீங்க வந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரியறது வேண்டாம். ஐயோ மாமா, மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம் வரும் மாமா. அதனாலதான் இப்பவே கூப்பிட்டுடலாம். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உனக்கு புரியலையா? அப்புறம் சந்தேகமே இருக்காது, அன்பு மட்டும் தான் இருக்கும். சொன்ன உடனே ஹரிதா டூப்ளிகேட் ராகேஷ கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. இப்படி அந்த நொடியில இருந்து மனோகர் சந்திரிகாவை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டான்.